வணக்கம். கற்றல் இனிது நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்பது நான் அபிநயா. கற்றல் இனிது நிகழ்ச்சியில் இன்றைக்கு எந்த படிப்பிற்கு எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண் தேவை என்பது குறித்து தான் பேச இருக்கிறோம். ஒவ்வொரு படிப்பிற்குமான அந்த கட் ஆஃப் கணக்கீட்டு முறையும் சற்று மாறுபடும். எந்தெந்த படிப்பிற்கு எந்தெந்த பாடப்பிரிவுகளை +2 படித்திருக்க வேண்டியது அவசியம், அதன் எவ்வளவு மதிப்பெண்கள் கட் ஆஃபாக கணக்கிடப்படும், முந்தைய ஆண்டை விட தற்போது அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களுடைய வேறுபாடு எந்த அளவிற்கு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் பேச இருக்கிறோம். இதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக 2 கல்வி ஆலோசகர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களும் கல்வி ஆலோசகர் திரு அஸ்வின் அவர்களும் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி சார், இப்போ கட் ஆஃப் மதிப்பெண்ணோட நிலை அப்படின்றது முந்தைய வருஷத்தை விட ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தோராயமாக எவ்வளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும்? இல்ல, இட்ஸ் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட். இது குறிப்பிட்டு யாராலையும் சொல்ல முடியாது இவ்வளவுதான் ஏறும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பட் ஒரு ஜென்ரலா லாஸ்ட் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம சொல்லலாம். Normally the 190 and the range 190 to 195 range almost 5 marks to 7 marks. இப்போ ஒரு பையன் 195 வாங்கியிருக்காருன்னா போன வருஷம் 188 to 192 என்ன வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதாகும். எப்பவுமே கரெக்டா ரேங்க் கொடுத்த பிறகுதான் ஓரளவுக்கு நம்ம மதிப்பீடு பண்ண முடியும். அதாவது போன வருஷம் ரேங்க்கும் மார்க்கும் போட்டுருக்காங்க கட் ஆஃப். இந்த வருஷம் கட் ஆஃப் போன வருஷம் கட் ஆஃப் நம்ம மேட்சே பண்ண முடியாது. என்ன கோயிங் டு பி டிஃபரன்ஸ். அதே 190 அது மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 10 மார்க்ஸ் பக்கம் வரும். 170 to 185 நிறைய பேர் இருக்காங்க இந்த 180 ரேஞ்சில். அப்போ அந்த 15 மார்க்ஸ் பக்கம் டிஃபர் ஆகும். அப் டு ஈவன் 20 மார்க்ஸ் வரது கூட வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக. ஸோ இது நம்ம ஓரளவுக்கு அதாவது 5 to 20 மார்க்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஓவரால் பார்க்கும்போது சில இடத்துல 25 மார்க்ஸ் கூட வரலாம், எஸ்பெஷலி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு, பிகாஸ் அதுக்கு கிரேஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஓகே திரு அஸ்வின், இப்போ ஜேபி சார் சொன்ன மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பாடப்பிரிவை இன்ஜினியரிங்ல நிறைய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழலை பார்க்க முடியுது. இப்போ நிறைய மார்க் எடுக்கிறதுனால இப்போ அந்த மார்க் ரேஞ்சில் இருக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு படிப்பை நோக்கி எல்லா மாணவர்களும் போறதுனால ஏதாவது ஒரு அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? ஒரே படிப்பை நோக்கி நிறைய மாணவர்கள் போறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த படிப்புக்கான கட் ஆஃப் உயர்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கான கட் ஆஃப் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த வருஷம் ஜெனரலாவே கட் ஆஃப் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் உயரும். பட் நீங்க கேட்ட மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐடிஎஸ் போன்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் உயர்வதற்கும், சிவில், மெக்கானிக்கல், ஈவன் கெமிக்கல் போன்ற துறைகளுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ தொலைபேசி இணைப்பில் சோமசுந்தரம் ஈரோட்டிலிருந்து இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பையன் ராஜின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி 187 கட் ஆஃப் பையன். 180யா? 187. சரி. 187. அந்த அவருக்கு இங்க ஈரோட்ல இருக்க கொங்கு காலேஜிலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டேன். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, அதாவது சார் 187 அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் நான் இப்ப என்ன சொன்னேன், அதாவது 177 ரேஞ்சு 175. போன வருஷம் 175 to 180க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கிடைக்கினாலும் கொங்குல உங்களுக்கு கோர் பிரான்ச்சஸ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரே படிப்பு நோக்கி போறீங்க, நல்ல கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல டிகிரி மார்க் போய் அதுக்கப்புறம் நாலேஜ் போயிட்டு இப்ப ஸ்கில் போயிட்டு இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு உதாரணத்துக்கு வேணா நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. he wants to go into banking system, financial. அப்போ இன்னைக்கு நம்ம they have to know about KDP plus அந்த டூல் பத்தி யூஸ் பண்ணிடணும், K ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபின்டெக் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இது சிலபஸ்ல கவர் ஆகாது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஈவன் ட்ரிபிள் படிக்கிற பையன் he can come learn all this and come. ஸோ இன்னைக்கு நாங்க சொல்றோம் things are changing. அடுத்த 4-5 இயர்ஸ்ல ஸோ ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நோக்கி போறதோட நல்ல கல்லூரிக்கு முக்கியத்துவம் எடுத்து பண்ணுங்க. அதுதான் அவருக்கு நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ். ஓகே, அடுத்து கள்ளக்குறிச்சியிலிருந்து கௌதம், உங்க கேள்வி என்ன? சார், நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் கௌதம். சொல்லுங்க கௌதம்.
நான் வந்து இப்ப இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருக்கேன். அதுலயே படிச்சு முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன். சரி, அதுக்கு எனக்கு எந்த மாதிரி காலேஜ் ஷூட் ஆகும், பிரைவேட்டா கவர்மெண்ட்? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது யூபிஎஸ்சிக்கு நம்ம படிக்க முடியுமா? திரு அஸ்வின். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த டிகிரி எடுத்து படிச்சாலும் நீங்க யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜென்ரலா மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க கூட சொன்னீங்க அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சா ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு. அப்படிலாம் கிடையாது. எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் நீங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும். பட் அந்த மாணவர்கள் கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கை ஃபுல்லா படிச்சிருக்கணும். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் போர்டு சிலபஸ் தான். சிபிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. 11th and 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பிளஸ் எக்கனாமிக்ஸ், அது இல்லாம வந்து ஈவன் உங்களுக்கு ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி போன்ற சப்ஜெக்ட்ஸை நீங்க நல்லா படிச்சிருக்கணும். அது இல்லாம நீங்க ஜெனரல் நாலேஜை வந்து அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே வரணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு லீடிங் நியூஸ் பேப்பரை வந்து டெய்லி நீங்க படிச்சுக்கணும். பிளஸ் உங்களுக்கான எக்ஸ்ட்ரா இந்த இன்டர்வியூ திறமைகளை நீங்கள் வளர்த்திக் கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஜென்ரலா நீங்க யூபிஎஸ்சிக்கு நல்லாவே நீங்க ப்ரிப்பேர் ஆகலாம். இந்த யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இன்ஜினியரிங் படிப்பவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல கல்லூரியில போய் படிக்கிறப்போ ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி போன்ற பிளேஸ்மெண்ட்ஸ் ஸ்கில்ல வந்து மாணவர்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. ஜெனரலா இது 2nd and 3rd இயர்ல வந்து இது நடக்கும். அதை மாணவர்கள் நன்றாக கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பிரைமரி, அதாவது பிரிலிம்ஸ் எழுதுறதுல வந்து ஆஃப்டர்நூன் எக்ஸாம் வந்து இந்த ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி தான் அதிகமா கவர் ஆகிறதுங்கிறதுனால மாணவர்களுக்கு ரொம்பவே இது ஈஸியா இருக்கு. சீக்கிரமா அவங்க பிரிலிம்ஸை வந்து நல்லா கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அடுத்து திருப்பூர்ல இருந்து அபுதாகிர், உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ மேம், கட் ஆஃப் 177.64 மேம். 127? 177.64 மேம். சரி மேம், எனக்கு அக்ரி கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்குமா? ஐ எம் டிசிஎம். ஓகே, திரு ஜெயபிரகாஷ் காந்தி. அதாவது அக்ரிகல்ச்சர் காலேஜ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்லயும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லயும் இந்த மார்க்குக்கு பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. பிகாஸ் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து கவர்மெண்ட் காலேஜ்லயே 190க்கு மேலே தான் எதிர்பார்க்குறோம். அடுத்தது இந்த வருஷம் ஒரு நல்ல விஷயம் அப்படி என்ன அப்படி அந்த பட்ஜெட்ல இன்னைக்கு கொடுத்த பட்ஜெட்ல வந்து ஈவன் அக்ரி கோர்சஸ் வந்து தமிழ் வழிமுறையிலையும் கொண்டு வரதா வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட்ல, வேளாண்மை பட்ஜெட்ல. அது பாராட்டணும். அதனால சீட் இன்க்ரீஸ் பண்றாங்களான்னு பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அடிஷ்னல் சீட்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு சொல்ல, தமிழ் வழிமுறையிலையும் சொல்லி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படி வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு. பட் இப்போ வந்து நான் வந்து என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு வந்து இன்னொரு சாய்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு பேக்கப் சாய்ஸ் வச்சுக்கோங்க. இதை வந்து அக்ரி பிஎஸ்சி அக்ரி கிடைக்குமாங்கிறது வாய்ப்புகள் கம்மி தான். இப்போ பிஎஸ்சி அக்ரி எய்ம் பண்றவங்களுக்கு ஒரு மாற்றான நல்ல படிப்பா நீங்க சஜஸ்ட் பண்றது என்ன? இல்ல, பிஎஸ்சிலேயே நிறைய கோர்சஸ் இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்சிலேயே அக்ரி இருக்கு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரி இருக்கு, செரிகல்ச்சர் இருக்கு, அதுக்கப்புறம் அதுலயே வந்து தே ஹேவ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் கூட அவங்க எடுக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் அந்த எதுவுமே கிடைக்கலனாலும் தே கேன் கம் இன் டு தமிழ்நாட்டில் வந்து நிறைய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த வருஷம் கூட புதுசாக கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து கூட வரலாம். ஈவன் நாளைக்கு வந்து நீங்க இது ரெகுலர் நீங்க முடிச்சிட்டு கூட யூ கேன் டிரான்ஸ்ஃபர் டு அக்ரி மேனேஜ்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட், கேட் எக்ஸாம்ல எடுத்துட்டு டைவர்ட் ஆகலாம். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும் இல்லை வந்து இந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நல்லா கொஞ்சம் இன்னைக்கு கூட நேற்று கூட ஏஐசிடி வந்து பழைய ரூல்ஸ் எடுத்துட்டு வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஒரு குரூப்ல நீங்க படிச்சிருக்கீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு சப்போஸ் நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, யூ வாண்ட் டு டைவர்ட் பேக் டு அக்ரிகல்ச்சர்னா யூ கேன் டூ அக்ரிகல்ச்சர் லேட்டரல் என்ட்ரில யூ கேன் ஜாயின்ங்கிறாங்க. 2 இயர்ஸ்லயோ 3 இயர்ஸ்ல முடிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நீங்க ட்விட்டர்ல கூட போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே ஃபிளெக்சிபிலிட்டி வருது. பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பிரான்ச் ஒரு பர்டிகுலர் கோர்ஸை வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. இன்டர் டிசிப்ளினரி ஸ்கில் தேவைப்படுது. ஸோ அதனால வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, அடுத்து கிருஷ்ணகிரியில இருந்து தரணி, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க தரணி. சொல்லுங்க. ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார் நான் வந்து பிடெக் ஐடி எடுக்கலாம்னு இருக்கேன் சார். என்னோட கட் ஆஃப் வந்து 157 சார். எனக்கு வந்து பிடெக் ஐடி வந்து கிடைக்குமா? திரு அஸ்வின்.
பிடெக் ஐடி கட்டாயமா கிடைக்கும், பட் நல்ல கல்லூரியில கிடைக்குமா அப்படிங்கறத ஒரு சின்ன கேள்விக்குறியா இருக்கு. பிகாஸ் உங்களுடைய கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைவாக பார்க்கப்படுகிறது. நீங்க கட்டாயமா ட்ரிபிள் அல்லது ஈவன் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற துறைகளை நீங்கள் எடுக்கும் பொழுது, அதாவது கேர்ள்ஸுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை நீங்க கட்டாயமா ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் டாப் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஃபோர்டு, ஹுண்டாய், ஈவன் ரினால்ட், நிசான், டஃபே, ரானே போன்ற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கன்னா அவர்களை வந்து ஈவன் தேர்ட் இயர் படிக்கிறப்ப எங்களுக்கு வேண்டும் என்று அந்த ஜெண்டர் ரேஷியோக்காக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்க உங்களுடைய கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஐடி கம்பெனிக்கு போகணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா நல்ல கல்லூரியில போயிட்டு நீங்க வந்து ஈவன் சிவில், ட்ரிபிள் மெக்கானிக்கல் போன்ற துறைகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்கான அந்த கோடிங் ஸ்கில்லை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல கல்லூரியில் மட்டும் ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கறத இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ். ஓகே, அடுத்து சேலத்திலிருந்து சேகர் உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க உங்க பையன் வந்து 181 கட் ஆஃப் வச்சிருக்கான். சரி சார், வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. பையன் வந்து 181 கட் ஆஃப் வச்சிருக்கான் சார். சரி, அவன் ஏரோநாட்டிக்கல் எடுக்கிறங்கிறாரு. அது ஃபியூச்சர் எப்படி சார், அது ஸ்கோப் எப்படி என்ன இருக்கும், அது கொஞ்சம் தெளிவு பண்ணும். இல்ல, ஏரோநாட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கல்லூரியில கிடைக்கும். பிகாஸ் ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஏரோநாட்டிக்கல் குறைஞ்சிட்டே வருது. காரணம் என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அகைன் வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கம்மி ஆயிட்டு போகுது. லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க வந்து அடிஷ்னலா வந்து நிறைய கம்ப்யூட்டேஷனல் ரிலேட்டடா வந்து நிறைய பண்ணணும். இது தவிர வந்து அவங்க கேட்ல ப்ரிப்பேர் பண்ணி வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ல வந்து இந்த ஏவியானிக்ஸ் மாதிரி கொஞ்சம் கோர்சஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓவரால் வந்து இல்லை, ஈவன் வந்து தே கேன் ஈவன் ஷிஃப்ட் டு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு வந்து ஷிஃப்ட் ஆகலாம். இப்போ வந்து இந்த ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இதுக்கு ரிலேட்டடாக வருது இந்த மாதிரிலாம். பட் டெக்னிக்கலாக வரணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து மேல் படிப்பு ஸ்பெஷலைஸ்ட் கொஞ்சம் பண்ணால் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அகைன் யூ ஹேவ் டு லேர்ன் கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்ஸ், ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஏரோநாட்டிக்கல் பயங்கரமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து இப்போ நம்மளுடைய சிலபஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அப்டேட் ஆகலை. அப்போ நீங்கள் அகைன் வந்து எந்த கல்லூரியில் வந்து அப்டேட்டடாக வந்து உங்களுக்கு சிலபஸை போட்டு எந்த கல்லூரியில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் நல்லா இன்ட்ராக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, ஏரோநாட்டிக்கல் ஏரோ இண்டஸ்ட்ரீஸோட நல்லா வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸை வந்து கொண்டு வராங்களோ அப்படின்னு நீங்கள் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஏரோ இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய காம்படிஷன் நடத்துறாங்க. அந்த காம்படிஷன் சேலஞ்சஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த திறமையை காட்டினா கண்டிப்பா அதுலயும் வேலை வாய்ப்பு உண்டு. ஓகே, அடுத்து சென்னையில இருந்து சிவா உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் திரு சிவா, உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க கேள்வி கேட்கலாம். சார், அது வந்து கட் ஆஃப் வந்து 186 வருதுங்க. 186ஆ? ஆமாங்க சார். சரி, ஆமாங்க. இந்த வெட்னரிக்கு வந்து கிடைக்குங்களா? வெட்னரி கேக்குறீங்க? இருந்து என்ன கம்யூனிட்டி நீங்க? கம்யூனிட்டி வந்து எம்பிசி. வெட்னரி வந்து இந்த கட் ஆஃப்க்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வருஷம் வெட்னரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவுமே குறைவு தான். நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். அல்ல அதே வெட்னரி சயின்ஸ் கல்லூரியிலே வந்து டைரி டெக்னாலஜி, பால்வளத்துறைக்கு இன் ஃபியூச்சர்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்பவே ரொம்ப நல்லா இருக்கு. டைரி டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மிக மிக குறைந்த கல்லூரிகள் மட்டுமே இந்த டைரி டெக்னாலஜி ஆஃபர் பண்றதுனால நீங்க கட்டாயமா வெட்னரி சயின்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஈவன் ஃபிஷரி சயின்ஸ் பார்க்கலாம். ஃபிஷரி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் போன்ற துறைகளை பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்க வெட்னரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலேயே வந்து இந்த டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன், ஈவன் ஃபுட் டெக்னாலஜி போன்ற துறைகளை நீங்க கட்டாயம் எடுத்து படிக்கலாம். இப்போ இவரோட கட் ஆஃப் வந்து நீங்க சொன்ன படிப்புகளுக்கு போதுமானதா இருக்குமா? அவர்களுக்கு கட்டாயமா, அதாவது வெட்னரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியில வந்து ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிக்கு மிகவுமே போதுமானதா இருக்கும். ஓகே, அடுத்து திருப்பூர்ல இருந்து அஜய் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் திரு அஜய், நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். அஜய் இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து சென்னையில இருந்து மோகன், உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், நான் வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க சார். என் பொண்ணு 162 கட் ஆஃப் மார்க் அண்ணா யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங் போட்டுறாங்க. நல்ல காலேஜ் கிடைக்குமா? இது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஜேபி சார். அதாவது இப்பெல்லாம் எல்லா கேள்வியுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க.
பரவாயில்ல. நான் வந்து நெகட்டிவா நான் வந்து சொல்ல மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர், அதாவது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிலிட்டி பார்க்கும்போது போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்லி ஒரு 48% சீட்ஸ் தான் வந்து ஃபில்அப் ஆச்சு. ஈவன் போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிக்கெல்லாம் வந்து வரவேற்பு இருந்து சில கல்லூரிலாம் இருந்தது வேகன்ட், ஈவன் ஓசி சீட் வேகன்ட். ஸோ அதனால உங்களுக்கு கிடைக்காம இருக்க போறது இல்லை. பட் நல்ல கல்லூரியில கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ நான் வந்து என்னைக்குமே இப்போ அவருக்கு அஸ்வின் சார் சொன்னதும் நாங்கள் எல்லாம் கல்வியாளர்கள் சொல்றது எல்லாமே வந்து கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கோர்ஸ் வந்து இனிமேல் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. நினைச்சு பாருங்க, 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரி ப்ரோக்ராம்ல மெக்கானிக்கல் வாய்ப்பு குறையும்னா யாருமே நம்பல. இப்போ நாங்க என்ன சொல்றோம், மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்னா ஒரே பிரான்ச் நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கும் அதான் சொல்றேன், தயவு செய்து ஃபியூச்சரை நோக்கி வந்து ஒரு கெரியர் டிசைட் பண்ணுங்க. நல்ல கல்லூரியில கொடுங்க. நல்ல கல்லூரியில ஈவன் ட்ரிபிள் மாதிரி கிடைச்சிச்சுன்னா தைரியமா படிக்கலாம். ஈவன் மெக்கானிக்கல் படிக்க கூட படிக்கலாம். மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். சிவகங்கையிலிருந்து கல்பனா இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். அவங்க இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். திரு அஸ்வின், இப்போ வந்து கல்லூரி படிப்பு பாடப்பிரிவு இந்த இரண்டுல எதுக்கு வந்து மாணவர்கள் முன்னுரிமை கொடுக்கணும்? கட்டாயமா கல்லூரிக்கு தான். ஆக்சுவலா பிகாஸ் கல்லூரி பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கு. எதனால கல்லூரி சொல்றோம்னா, படிப்பதற்கான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி தான். நாம ஒரு டிபார்ட்மெண்ட் படிக்கலாம்னு நம்ம போறோம், பட் அங்க போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த படிப்பதற்கான என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகாது. சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்காது, நியூ ஜெனரேஷன் லேப்ஸ் இருக்காது, ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GRE TOEFL போன்ற ஃபியூச்சரிஸ்டிக் என்ன தேவையோ அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்காத ஒரு என்விரான்மெண்ட்ல போய் ஒரு கல்லூரியில் சேர்ந்து விட்டால் அவர்களுக்கு படிக்க வேண்டும், லைஃப்ல வந்து பெரிய இடத்துக்கு போகணுங்கிற ஆசையே இல்லாம போவதற்கான வாய்ப்புகள் வந்துடும். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் வேணும்னு சொல்லிட்டு தரம் குறைவான கல்லூரிகளுக்கு சென்றால் ஈவன் இன்ஜினியரிங் வந்து பாஸ் பண்ணி வெளியே வரதே கஷ்டமான ஒரு சூழ்நிலையா தான் இப்ப இருக்கு. நம்மளுக்கே தெரியும், பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மெனி காலேஜஸ் வந்து பிலோ 10% இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். சோ அதனால வந்து கட்டாயமா கல்லூரிகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கல்லூரிகள் சேர்ந்து எடுத்து அவர்கள் நினைக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு கட்டாயமா போக முடியும். ஓகே, அடுத்து திருப்பூர்ல இருந்து காமேஷ் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார், என்னோட கட் ஆஃப் வந்து 185 சார். சரி, ஸ்ரீகிருஷ்ணால கிடைக்குமாங்க சார் சிஎஸ்சி? ஜேபி சார், அதாவது ஒவ்வொருத்தர் எல்லாமே சிஎஸ்சி போனீங்கன்னா இனிமேல் வந்து எல்லா பிரான்ச்சும் க்ளோஸ் பண்ணி சிஎஸ்சி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் போட்டிருக்கு. இது வந்து கண்டிப்பா நான் அகைன் வந்து நான் என்ன சொல்றேன், ஸ்ரீகிருஷ்ணா வந்து இட்ஸ் அ வெரி குட் காலேஜ். நான் என்ன சொல்றேன், அங்க வந்து நீங்க வந்து சாய்ஸ் கொடுக்கும்போது நீங்க வந்து அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, பட் அதுலயும் வந்து நான் வந்து சொன்ன மாதிரி ட்ரிபிள் இந்த மாதிரி எல்லாம் கொடுங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கட்ரானிக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கொடுங்க. நான் வந்து நீங்க சாய்ஸ் வந்து இந்த வருஷம் சாய்ஸ் கொடுக்கறது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி கிரிட்டிக்கல் வந்து திங். அதாவது நாங்க வந்து போன வருஷம் வந்து என்ன சொல்லுவோம், 50 சாய்ஸ் கொடுத்தா போதும், 70 சாய்ஸ் கொடுத்தா போதும். இன்னைக்கு வந்து நாங்க 100-150 சாய்ஸ் கொடுக்கணும்னு பாக்குறோம். அதாவது இஃப் யூ ரியலி வெரி கீன் டு ஸ்டடி இன் குட் காலேஜஸ், அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய மார்க்குக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் மற்ற கோர் பிரான்ச்சஸ்லயோ இல்ல மெக்கானிக்கலோ சிவிலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஓகே, அடுத்து சென்னையில இருந்து ஆனந்தி இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க ஆனந்தி. வணக்கம் சார், அஸ்வின் சார் கிட்ட பேசணும். சொல்லுங்க சார். என்னோட மக 178.347 சார், பிசி கம்யூனிட்டி இசி டிபார்ட்மெண்ட் கேக்குறா. எந்த காலேஜ்ல சார் கிடைக்கும்? இல்ல, காலேஜ் பர்டிகுலரா இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நம்ம சொல்றது இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல உங்களுடைய கட் ஆஃப்க்கு வந்து பிசிக்கு இசி வந்து கட்டாயமா கிடைச்சிரும். ஜஸ்ட் வெயிட் ஃபார் கவுன்சிலிங். கரெக்டா சாய்ஸஸ் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த கல்லூரி கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜ்ல இசி சீட் கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தொடர்ந்து மாணவர்களும் பெற்றோர்களும் நிறைய சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களான சந்தேகங்களை வந்து விளக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கற்றலினிது நிகழ்ச்சியில் எந்த படிப்பிற்கு எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண் தேவைப்படுகிறது என்பது குறித்து பேசி வருகிறோம். கல்வி ஆலோசகர்கள் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களும் திரு அஸ்வின் அவர்களும் இதற்கான ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். நிகழ்ச்சியில் திருச்சியிலிருந்து மகாலட்சுமி இணைந்திருக்கிறீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அஸ்வின் சார்ட்ட பேசணும் மேடம். சொல்லுங்க.
எங்க பாப்பா வந்து ட்வின்ஸுங்க மேடம். ஒரு பாப்பா வந்து 189.7, இன்னொரு பாப்பா வந்து 189.3. அவங்களுக்கு சேலம் இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல இசி இல்ல ட்ரிபிள் இ கிடைக்குமா? திரு அஸ்வின். சேலம் கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து உங்களுக்கு ட்ரிபிள் இ கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்கம்மா. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் இ கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல நீங்க மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கிடைப்பதற்கான ஜிசி சேலம் விட தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ட்ரிபிள் இ கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்ளை பண்ணலாம். யூ வில் கெட் தி சீட். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இப்போ டெசிமல் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து இந்த வருஷம் கணக்கிடுறாங்க. இப்போ அது வந்து அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது முதல்லயே நாங்க சொன்னோம். உதாரணத்துக்கு ஒரு சிபிஎஸ்சி மாணவர் 190 வாங்கியிருக்காரு, ஒரு மாணவன் 190.14 வந்திருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ அவருக்கு கண்டிப்பா வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் போகிறது கண்டிப்பா. ஸோ அதனால வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து அட்வான்டேஜஸ் ஃபார் கண்டிப்பா ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரேங்கிங்ல கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்ய போகிறது. ஓகே, அடுத்து திருச்சியிலிருந்து ராம்குமார் உங்க கேள்வியை கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். என்னோட கட் ஆஃப் 182 சார். கம்யூனிட்டி பிஎஸ்சி அக்ரி வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்காது சார். பட் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்குறப்ப பிரைவேட் காலேஜுக்கு எந்த காலேஜுக்கு சார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்? பிஎஸ்சி அக்ரி ஸ்கோப் இருக்கா சார்? திராஷ்வின். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுதான். பட் பிரைவேட் காலேஜ் ஜென்ரலா வந்து அங்க நேர்ல போய் பார்த்து அந்த அக்ரிகல்ச்சர் படிப்பதற்கான வசதிகள் இருக்கா, அங்க வந்து நிலங்கள் இருக்கிறதா, அதுல பயிரிடுறாங்களா, அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்றாங்களா, ஃபேக்கல்டி நல்லா இருக்கிறாங்களா, இதையெல்லாம் கட்டாயமாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அக்ரிகல்ச்சர்ல கட்டாயமா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கிற மாணவர்கள் நம்ம நிறைய பேர் என்ன கேட்கறோம்னா, படிச்சு முடிச்சு நாங்க பேங்க் எக்ஸாம் எழுத போறோம், படிச்சு முடிச்சுட்டு ஐஏஎஸ் எழுத போறோம் நிறைய மாணவர்கள் சொல்றீங்க. ரியலி இட் இஸ் நாட் த ரைட் பாத். ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும். அதாவது அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் டெக்னாலஜிஸ்ல வந்து நீங்க அடாப்ட் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சர் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு வந்து நீங்க எவ்வளவு தூரம் வந்து உதவ முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க பார்க்கலாம். பிகாஸ் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கடைசியில் நம்ம சாப்பாடை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படிங்கறதுனால நீங்க கட்டாயம் அக்ரி படிக்கலாம். அக்ரி படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணலாங்கிறத விஷயங்கள்ல வந்து தடுமாறுறாங்க. ஜென்ரலா அவங்க அக்ரி படிக்கிறப்ப கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் யாரு படிச்சிருக்காங்களோ அவர்களுக்கு மட்டுமே வந்து இந்த சீட்ஸ் வந்து ஒதுக்கப்படுது. எம்பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஐஐஎம் அகமதாபாத் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய நம்பர் 1 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நாட் ஓன்லி இன் ஐஐஎம் அகமதாபாத், ஈவன் ஐஐஎம் லக்னோலையும் இதே சீட் ஆஃபர் பண்றாங்க. அது இல்லாம இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட், ஆனந்த், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் நியா போன்ற இந்த மாதிரி கல்லூரிகள்ல வந்து உங்களுக்கு மாஸ்டர் எம்பிஏ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க போய் படிக்கலாம். உலக தரத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாணவர்களுக்கு காத்திருக்கும். அதனால பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு ஃபர்தரா நாம எந்த அளவுக்கு உலகில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி லேர்ன் பண்ணி அதை நாம அடாப்ட் பண்ணி நம் நாட்டிற்கு கொண்டு வந்து அதை ஃபார்மர்ஸ்க்கு உள்ள எடுத்துட்டு போய் நம்ம அவர்களை நல்வழிப்படுத்துகிறோம், நம் நாட்டை உயர்த்துகிறோம் என்பதுல வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடிய மாணவர்கள் குறியா இருக்கணும். அதை விட்டு நான் ஐஏஎஸ் படிக்கலான்னு இருக்கிறேன், பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கலான்னு இருக்குன்னா பேங்க் எக்ஸாம் இப்போ அடிக்கடி நம்ம பேசுவோம். பேங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேஷன் லைன்ல போயிருச்சு. சோ பேங்க் எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுத போறேங்கிறனால அக்ரிகல்ச்சர் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒதுக்கி வைத்து விட்டு அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸையும் உலக அளவில் இருக்கக்கூடிய நாலேஜ் எடுத்துட்டு வந்து நம் இந்திய திருநாட்டை கட்டாயமாக உயர்த்துவதில் உங்கள் பங்கு இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்து மதுரையிலிருந்து ரஞ்சன் உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம், உங்க கேள்வி கேட்கலாம் சார். இப்போ என்னோட கட் ஆஃப் அந்த 167.5 பிசி. சரி, இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா இல்ல எந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணலாம்? இசிஇ, சிஎஸ்சி? திரு ஜெயபிரகாஷ் காந்தி. அதாவது கவர்மெண்ட் கல்லூரி கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் கல்லூரியில் வந்து இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன வருஷம் கூட நீங்கள் கவர்மெண்ட் கல்லூரியில சீட்ஸ் கொஞ்சம் வேக்கண்டாக தான் இருந்தது. ஸோ அதனால உங்களுக்கு அரசு கல்லூரியில தான் படிக்கணும், அரசு பொறியியல் கல்லூரினா கிடைக்கும். பட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அரசு பொறியியல் கல்லூரி ஜாயின் பண்ணும்போது கூட அதில் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து வெறும் நம்ம ஒரு பர்டிகுலர் படிப்பு மட்டும் படித்தா போதாது.
அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இன்னைக்கு வந்து டெக்னாலஜியுடைய அட்வான்ஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டாப் லெவல் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல படிச்சவங்க வேலை செய்யறவங்க கூட வந்து கேட்குறாங்க, சார் நான் வந்து இது படிச்சுட்டு அடுத்தது இது பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து .NET கோர் வந்துருச்சு, குபர்நெட்ஸ்ல இருந்து போயிட்டோம், ஸ்ப்ரிங் பூட் வரைக்கும் வருதோம், டாக்கர்ல வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தேவைகள் இப்போ இது எல்லாமே வந்து இந்த டூல்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும், ஜாவா பைத்தான் பத்தி தான் தெரியும். பட் இன்னைக்கு இந்த மாதிரி டூல்ஸ் கத்துக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ காலேஜஸ் வந்து ரியலி டீச். அது வந்து ஈவன் செகண்ட் டயர்ல we have some very good colleges, ஈவன் தேர்ட் டயர்ல அது வந்து நமக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ அரசு பொறியியல் கல்லூரியில் நீங்க ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பா அங்க நீங்க உங்களுக்கு கிடைக்கிற மார்க்குக்கு தயவு செய்து விசிட் பண்ணுங்க, அங்க படிக்கிற பசங்க இன்ட்ராக்ட் பண்ணுங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு, ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி தராங்களா, இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா, நாளைக்கு வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இந்த கேட் எக்ஸாம், இந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுக்கலாங்களா. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கணும்னா நல்ல ஆய்வு செய்து பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து டோன்ட் கோ ஜஸ்ட் பிளைண்ட் லைக் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்துட்டோ இல்லை ஒன்லி கவர்மெண்ட். எங்களுக்கு புரியுது கஷ்டம், அதாவது தனியார் பள்ளிக்கும் போது ஃபீஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நான் அதனால தான் சொல்றேன், இன்னைக்கும் வந்து எத்தனை பேர் வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணீங்க, அதுவும் பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கும் போது வந்து அதுக்கு அவங்களுக்கு வருஷம் 50,000 ரூபாய் வந்து பிரகத்தின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ தயவுசெய்து அடுத்தது ஈவன் பேங்க் லோன் கூட வந்து கரெக்டாக பண்ணோம். அதுக்கு வந்து நாம அதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு, அந்த இதில் வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஈவன் நல்ல கல்லூரியில வந்து உங்களுக்கு வந்து ஈவன் கொஞ்சம் வந்து இந்த ட்ரிபிள் மாதிரி பிரான்ச் கிடைச்சாலும் படிக்கிறது புத்திசாலித்தனம். அதுதான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, விழுப்புரத்துல இருந்து தமிழ்ச்செல்வி உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என் பையன் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 187.75 வாங்கியிருக்கிறான். சரி. எஸ்சி கம்யூனிட்டிஸ் மேடம். பயாலஜி குரூப் எடுத்திருக்கிறான். வெட்டினரி கிடைக்குமா? வெட்டினரி சயின்ஸ். திரு அஸ்வின். வெட்டினரி சயின்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எஸ்சி அப்படிங்கறதுனால வாய்ப்புகள் இருக்கிறதுங்கம்மா. நீங்க கவுன்சிலிங் போட்டுட்டு நீங்க கட்டாயமா வெயிட் பண்ணுங்க வெட்டினரி சயின்ஸுக்கு. பட் அதை மட்டுமே நம்பி இருக்காதீர்கள். அடுத்து வந்து நீங்க ஃபிஷரி சயின்ஸுக்கும் போடுங்க, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி போட்டு படிங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்க அதுக்கும் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறது புத்திசாலித்தனம். பிளஸ் ஈவன் இஃப் யூ ஹேவ் மேத்தமெட்டிக்ஸ் கட்டாயமா நீங்க இன்ஜினியரிங் அப்ளை பண்ணி வைங்க. நல்ல கட் ஆஃப் இருக்கு. 186 அப்படிங்கிறது மிகச்சிறந்த கட் ஆஃபா நம்ம பார்க்கிறோம் எஸ்சியை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நீங்க மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால், ஒருவேளை உங்களுக்கு இதே கட் ஆஃப் இன்ஜினியரிங் இருந்தால் உங்களுக்கு இசிஇ டிபார்ட்மெண்ட்டே சிஇஜி கேம்பஸ்ல கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து எந்த கல்லூரிகளுக்கும் நேரில் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கட்டாயமா டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல வெட்டினரி, ஃபிஷரி, அக்ரி, என்ஜினியரிங் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கள்ளக்குறிச்சியிலிருந்து மதுபாலா உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, நான் மதுபாலா. சொல்லுங்க மதுபாலா. என்னோட மார்க் வந்து 549.34, கட் ஆஃப் வந்து 179.5. நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி அப்படின்னா எம்ஐடில வந்து இசிஇ அப்படின்னா சிஎஸ்சிக்கு ட்ரை பண்றேன், கிடைக்குமா? திரு ஜெயபிரகாஷ் காந்தி. அதாவது 179க்கு வந்து சிஇஜி வந்து கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாதுமா. சிஇஜி எம்ஐடி இந்த கேம்பஸ்ல ஈவன் வந்து டாப் லைக் பிஎஸ்ஜிஓ அல்லது வந்து கவர்மெண்ட் எய்டில் வந்து தியாகராஜா கல்லூரி இந்த மாதிரி கல்லூரியில் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. உங்களுக்கு எப்படியும் வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் தான் வரப்போகுது. அப்படி வரும்போது அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் தேர்ட் ரவுண்டில் வந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்டில் என்ன வேகன்சி, இல்லை செகண்ட் ரவுண்டில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன வேகன்சி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் வந்து நல்ல கல்லூரியை வந்து நீங்கள் வந்து ஆய்வு செய்து அது நீங்கள் இப்போ உங்களுக்கு ரேங்க் போட போகிறாங்க. ரேங்க் போட்ட பிறகு இப்போ லாஸ்ட் இயர் உங்கள் ரேங்க்குக்கு என்ன ஓரளவுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு 10-12 கல்லூரி சூஸ் பண்ணுங்க. அதில் வந்து பிரான்ச் வைஸ் வந்து எது உங்களுக்கு விருப்பமோ அது தகுந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனல் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் போட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆய்வு செய்து அங்கே படிக்கிற மாணவர்கள் எல்லாம் முடிஞ்சு அங்கே போய் விசிட் பண்ணி அங்கே கேட்டு அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் தகுந்த மாதிரி சாய்ஸ் கொடுங்க. அப்படிதான் பெட்டர். நீங்க வந்து 169, 170 ரேஞ்சில் வந்து நம்ம சிஇஜி கேம்பஸ் வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி.
ஓகே, அதாவது www.tneaonline.org இந்த இணையதளத்தில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாகவே. அதுலேருந்து இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த கட் ஆஃபுடைய நிலை அதிகரிக்கும் தான். ஆனால் போன வருஷம் என்ன ரேஞ்சில் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு ஐடியாக்காக அதை பார்த்துட்டோன்னா எந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக திருப்பூர்லேருந்து ஸ்ரீவர்ஷன் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ நான் தியாகராஜர்ல மெக்கானிக்கல் எடுக்கலான்னு இருக்கேங்க சார். நம்ம நல்ல ஐடி கம்பெனியோ இல்லை கோர் கம்பெனிலோ பேசா இருக்கு. கோடிங் ஸ்கில்லை தாண்டி வேற என்ன நம்ம கோர்ஸ் கத்துக்கணும் சார்? அதான் நீங்க ஆக்சுவலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் மேட்லாப் நீங்க லேர்ன் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது இல்லாம வந்து நீங்க கோடிங்கை வந்து நீங்க கத்துக்கோங்க. பிகாஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னு வர்றப்பவே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது கோடிங் அப்படிங்கிற விஷயம் உள்ள வந்துடும். பிளஸ் சென்சார் சம்பந்தப்பட்ட சென்சிங், ரோபோட்டிக்ஸ் இந்த விஷயங்களும் உள்ள வந்துடும். ஸோ அதனால நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறப்போ கட்டாயமா கோடிங் கத்துக்கோங்க. C++, ஜாவா, பைத்தான், எனி ஒன் லாங்குவேஜ் இஸ் வெரி மச் எசென்ஷியல். எனி ஒன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அது இல்லாம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம் போன்ற இந்த விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க மெக்கானிக்கல் படிக்கிறப்போ சம்டைம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக்கான சில சப்ஜெக்ட்ஸை கட்டாயமா படிக்கணும். லைக் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் டிசைன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. So that mechanical engineering சார் இந்த எக்ஸாம் மெக்கானிக்கலுக்கு படிக்கிறப்போ நான் எப்படி சார் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடங்களை படிக்கிறதுனா நம்மளுடைய ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்து NPTEL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு. மாணவர்கள் வந்து டைம் இருக்கக்கூடிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா they can learn. If you have willing you can learn anything. தியாகராஜர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே ஒரு வண்டர்ஃபுல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது இல்லாமல் நீங்க கோடிங் கத்துக்கிறப்போ மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததாக சென்னையில இருந்து ராகுல் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க ராகுல். என்னோட கட் ஆஃப் வந்து 194. நான் பிசி கேட்டகரி. எனக்கு இப்ப இது சிஇடில வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் கிடைக்கும் சார்? திரு ஜெயபிரகாஷ் காந்தி. இல்லை 194 அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் லெவல், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடிஇஸ்லாம் கிடைக்காது. பட் இப்போ வந்து இப்போ ரப்பர் பிளாஸ்டிக்கு, இந்த செராமிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏசி டெக் கேம்பஸில் பெட்ரோலியம், ஃபார்மா, இந்த மாதிரி ஏரியாவில் வந்து யூ கேன் திங்க் அபவுட். சிஜி மெயின் கேம்பஸில் பிரிண்டிங் இருக்குது, இந்த மாதிரி தான். பட் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. நீங்கள் ஏன்னா 194, 195 ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க. இந்த கட் ஆஃப்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரான்ச், இப்போ நான் கூட என்னுடைய ப்ரோக்ராமில் சொன்னேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்டே நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். இப்போ அவங்க பிரிண்டிங் படிக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஜேபி சார் எனக்கு இந்த SSNலையோ நல்ல காலேஜஸ்லாம் கிடைச்சது, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விட்டு பிரிண்டிங் படித்தேன். பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. நானும் கம்ப்யூட்டர் பார்க்குறேன். எனக்கு வந்து கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களால் கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு செராமிக்கோ இல்லை பெட்ரோலியமோ ஃபார்மாவோ இந்த மாதிரி ஒரு வெரி கோர் ரிலேட்டட் ரொம்ப வந்து ஒரு நேரோ டவுன் பண்ணி படிக்கும்போது அந்த ஃபீல்டுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட் அஃபீஷியல். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் யூ கேனாட் சேஞ்ச் த பிரான்ச். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார் நான் வந்து பிரான்ச்சை ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. காலேஜ் கூட வந்து நீங்கள் வந்து 3rd செமஸ்டர் 5th செமஸ்டர் தான் பண்ண முடியும். அதுவும் அதுக்கு ரிலேட்டட். இப்போ நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் படிக்கிறீங்கன்னா நீ cannot change into அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி you cannot commit self. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு, இந்த விதிமுறைகளும் தெரிஞ்சுட்டு, அந்த நீங்கள் எடுக்க போகிற மெயின் கேம்பஸில் சிஜி கேம்பஸில் என்னென்ன அது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுடைய வெப்சைட்லேயே நிறைய போடுறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என்னென்ன கம்பெனி ஷெட்யூலே போட்டிருக்காங்க. நீ நல்லா கவனிங்க, ஷெட்யூல் போட்டிருக்காங்க. நீங்கள் அது கவனி. யார் வந்து சிஇஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பிளேஸ்மெண்ட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஷெட்யூல் போட்டிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள், என்ன கம்பெனி வைஸ், எப்போ டேட், அதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இன்புட்டாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக கிருஷ்ணகிரியிலிருந்து அஜித் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? வணக்கம் அஜித், இணைப்பில் இருக்கீங்க. அஜித் இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். திரு அஸ்வின், இதில் முக்கியமாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்புகள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால் ஓரளவு கணிக்க முடியுது அப்படின்னாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து அப்படியான கணிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இப்போது அங்கே வந்து கட் ஆஃப் கணக்கீட்டு முறை என்பது எப்படி இருக்கும்?
அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ் அண்ட் த டிபார்ட்மெண்ட் மேம். எந்த காலேஜில் இருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்கிறத வச்சு தான் அது அமையும். ஜென்ரலா சில காலேஜ் 4 சப்ஜெக்ட் எடுத்துக்குவாங்க, சில காலேஜ் 3 சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துப்பாங்க, சில காலேஜ்ல என்டையர் மார்க்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ் அண்ட் த டிபார்ட்மெண்ட் இன் விச் தே ஆர் கோயிங் டு சூஸ். தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கற்றலின் இது நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண்கள் தேவைப்படுகிறது, எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றால் அந்த படிப்புகளில் அவர்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்த அந்த விளக்கங்களை அளித்து வருகிறோம். திரு அஸ்வின், இப்போ ஸ்காலர்ஷிப் லோன் அப்படின்ற விஷயங்கள் பற்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னும் போது குறிப்பாக நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்ஸை வந்து நம்ம தவற விடவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் IOCL, BPCL, DRDO போன்றவங்களும் அவங்க கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து AICT டியூஷன் ஃபீ வேவர் ஸ்கீம் வந்து அந்தந்த கல்லூரிகள்ல வந்து நேரில் போய் அப்ளை பண்ணுறப்போ வந்து ஹை கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நம்மளுடைய BC, MBC, SC, ST ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது. SC, ST இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் வந்து ஈவன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணாலும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணாலும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கின்றது. ஓகே, அடுத்து நாமக்கல்லிலிருந்து பெருமாள் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்க பெருமாள் சார். சார் பையனுக்கு வந்து கட் ஆஃப் 153 மேடம், SC கோட்டா. சரி, BSc அக்ரி கிடைக்குங்களா கவர்மெண்ட் காலேஜ்? திரு ஜெயபிரகாஷ் காந்தி. 153க்கு SC கிடைக்குது. அதாவதுங்க இப்போ அதாவது நாங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து OCBCக்கெல்லாம் வந்து 192 to 195, இவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 185 to 190 ரேஞ்சில் வந்து SC ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து மினிமம் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேர் இருக்காங்க இந்த 180 to 190 பயாலஜியில். அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுடைய இது வந்து சரி எப்படி நீட்டில் மார்க் வாங்க முடியாது, நம்ம பயாலஜி இன்ட்ரெஸ்ட்டு இப்போது நிறைய மாணவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு அக்ரி வந்து ஒரு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்குது. மெடிக்கல் இல்லை அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங்கோட நம்ம அக்ரி போய்க்கலாம், நம்ம வந்து பேங்க் ஜாபோ IAS அது மாதிரி. பட் அது கண்டிப்பாக கிடையாது. இப்போ அஸ்வின் சார் சொன்ன மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் ஜாஸ்தி. ஏன்னா பேங்க்ல மர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்கிங்ல வந்து கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் தான் வந்து நிறைய வந்து இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீங்க இது தனியார் கல்லூரியில சப்போஸ் ஏதாச்சும் வந்து லேட்டர் ரவுண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா வந்து ஸ்லிப் ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பா, ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போச்சு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங். அப்படி ஏதாச்சும் ட்ராப் அவுட் ஆகும்போது கிடைக்கும். பட் கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த மார்க் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து MBC ஆகட்டும், SC ஆகட்டும், இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா மார்க் அவார்ட் பண்ணும்போது காஸ்ட்டை வச்சு அவங்க மார்க் பண்ணல. எல்லாம் வந்து 10th வந்து ஓரளவு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, 12th எல்லாத்துக்குமே ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. அதுல வந்து அப்போ அந்த கம்யூனிட்டி டசன்ட் பிளே இன். இப்போ வந்து ஈவன் வி ஹவ் சீன் ஈவன் இந்த ரிசர்வ் கேட்டகரியில ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஸ்கோர்ட் வெரி வெல். நீங்களே நம்ம ப்ரோக்ராம்ல பார்த்துருக்கோம். 187 வந்து SC ஸ்டூடெண்ட் கேட்டார் ஒருத்தர். ஸோ அதனால வந்து இந்த மார்க்குக்கு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் BSc அக்ரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அடுத்ததாக கோவையிலிருந்து வேணு, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார், கோவையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து 166 சார். சரி, கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் சார். என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம்? நல்ல காலேஜ் கோவையில வந்து நல்ல காலேஜுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் சார்? என்ன கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க? அது இன்ஜினியரிங் தான் சார். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். ஓகே, திரு அஸ்வின். அதான் உங்களோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பதால் நீங்க EEE, மெக்கானிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனமான முடிவு. நல்ல கல்லூரியில் எடுங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய கல்லூரிகள் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டே தான் இருக்கிறோம். ஒரு 20-25 கல்லூரிகள் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அந்த கல்லூரியில் வந்து நீங்க கட்டாயமா நீங்க எடுத்து படிக்கலாம். மெக்கானிக்கல் EEE நீங்க சூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு கல்லூரியில சூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த நிலையிலிருந்து ஆயிஷா இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ மேடம், என் பொண்ணு வந்து 164 கட் ஆஃப் வச்சிருக்கா மேடம். சரி, அவளுக்கு வந்து ஃபிஷரிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலான்னு மேடம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி.
ரைட். இப்போ வந்து ஃபிஷரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 to 11 கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலி டாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபிஷரிஸ் சயின்ஸு, அடுத்தது மேக்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் அப்ளை ஃபார் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கு. இது தவிர ஃபிஷரிஸில் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தே கிவ் இந்த எனர்ஜி என்வாயர்மெண்ட் மாதிரி கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒகேஷ்னலில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இந்த ஒகேஷ்னல் கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கு கிடைக்கும். பட் ஃபிஷரிஸ் சயின்ஸு ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் கிடைக்கிறது கஷ்டம். பட் நீங்கள் வந்து ஃபிஷரிஸ் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் ப்ராசஸ். இப்போ ஒகேஷ்னல் வந்து இப்போ ஒரு 3-4 ஒகேஷ்னல் கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் அந்த ஒகேஷ்னல் கோர்ஸுக்கு அதில் எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிஷரிஸில் வந்து மேஜர் டாப் ப்ரிஃபர்டு கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் சயின்ஸ், fisheries engineering. And fisheries engineering la number of seats are very less, hardly about 20 seats. adala OC, BC, MBC, SC reservation vandirudhu. அப்படி இருக்கும்போது மற்ற கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேஜர் டாப் 2 கோர்சஸ் கஷ்டம். ஓகே, ஃபிஷரிஸோட அந்த கோர்சஸ் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடந்த வாரத்தில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியில் துணைவேந்தர் வந்து பேசியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியோட லிங்க்கை வந்து யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்து கூட அதில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக தேனியிலிருந்து ராம்குமார் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து 174.58. சரி, எனக்கு பிஎஸ்சி அக்ரி கிடைக்குமா? திரு அஸ்வின். பிஎஸ்சி அக்ரி கிடைக்கும். பிரைவேட் காலேஜஸ்ல மேபி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த கம்யூனிட்டின்னு சொல்ல, நீங்க எந்த கம்யூனிட்டி நாங்க தெரிஞ்சுக்கிட்டா இட் வுட் பி ஓகே. பட் ஸ்டில் இருந்தாலுமே பிரைவேட் காலேஜஸ்ல வந்து ஏதோ ஒரு கல்லூரிகள் வந்து இப்போ ஈவன் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கல்லூரிகள் மேபி கிடைக்கலாம். பட் அந்த கல்லூரிகளை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. திரு ஜேபி சார், இப்போ இந்த சித்தா அட்மிஷன்லாம் எப்படி இருந்தது போன வருஷத்தில்? இப்போ நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அந்த மாணவர் சேர்க்கை அப்படின்றது நடக்கும்போது மதிப்பெண் தேவை என்பது அதிகமாக இருந்ததா? இல்லை, அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா மேடம், எப்பவுமே இது வந்து இந்த சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதிக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கடைசியாக நடத்துகிறாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுறான். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ இன்ஜினியரிங் மட்டும்தான் இப்போ வந்து கால் ஃபார் வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்திருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரைவேட். மற்றது எதுவுமே இன்னும் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. கவுன்சிலிங் வந்து எப்பவுமே இந்த சித்தாக்கு லேட்டாக நடக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, பசங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த பெற்றோர்களிடையே இந்த ஒரு பயப்படப்பு இருக்கு. அதாவது என்ன இவ்வளோ கவுன்சிலிங் கூப்பிட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிக்கோ, ஜாயின் பண்ணிட்டு திரும்பி வித்ட்ரா பண்ணும்போது அந்த ஃபீஸை கொடுக்கறதுல. ஏன்னா இது நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம். சார், நான் சித்தா நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நான் ஃபீஸ் கட்டிட்டு எனக்கு ரீஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி கொடுப்பாங்க காலேஜில்? ஸோ இதெல்லாம் புரிஞ்சு அடுத்தது வந்து கண்டிப்பாக சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்கு நீட்டு தேவை, நேச்சுரோபதிக்கு நீட்டு தேவை கிடையாது, அது தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்லாம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மினிமம் கட் ஆஃப், அதாவது இந்த குவாலிஃபைங் கட் ஆஃப் இருந்தால் கூட வந்து சீட்டு கிடைச்சது. இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணாங்க, சீட்டு ஃபில்லப் ஆகல. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து மோர் தென் 55,000 சீட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈவன் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க சித்தா, ஹோமியோபதிக்கெல்லாம் போன வருஷம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்கு வந்து கவர்மெண்ட் கல்லூரியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட்டில் வந்து ஒரு 450 to 500 டார்கெட் பண்ணி மேலே படிங்க. பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டில் மார்க் வாங்கினாலே கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இந்த வருஷம் நீட்டுடைய அப்ளிகேஷன் கூட வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு தான் அன்அஃபிஷியல் சோர்சஸில் வந்து இப்போ வந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸில் 4,000 to 5,000 கம்மி. இது வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது, அன்அஃபிஷியல். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே இதனுடைய இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக நம்முடைய சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்குடைய இதில் வந்து அப்ளை ஆகும் கண்டிப்பா. ஓகே, அடுத்த தொலைபேசி இணைப்பில் இருக்கும் நேயர் உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? பாப்பா வந்து 171 எடுத்திருக்கா. சரி, கட் ஆஃப் மார்க். திருச்சியில இருந்து பேசுறோம். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா சார்? திரு அஸ்வின். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கட்டாயமா கிடைக்கும். நல்ல கல்லூரியில கிடைக்குமா அப்படிங்கறதா மறுபடியும் ஒரு கேள்விக்குறி. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா நீங்க ஐடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் கிட்டத்தட்ட இது மூணுமே ஒரு ஒண்ணுக்கு பின்னால் ஒண்ணு வருவதற்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஈவன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைன்லயே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இருக்கு. பர்டிகுலரா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் போகணும்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் எ குட் காலேஜ். அதாவது டாப் ஒரு 25-30 காலேஜஸ் கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டம் தான். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸை வந்து இசியும் கொஞ்சம் டஃப்பான டாஸ்கா தான் நம்ம பாக்குறோம். மேபி நீங்க ட்ரிபிள்இ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க வர்றீங்க, அல்லது இசிஇ கிடைச்சும் கிடைக்காம போகும், ட்ரிபிள்இங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றப்போ ஒரு மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஈவன் ட்ரிபிள்இ மாணவர்கள், இசிஇ எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் ஐடி கம்பெனிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உண்டு. ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படிங்கறத இன் ஃபியூச்சர்ல வரப்போறதுனால electronics and communication engineering students can become software engineer, but computer science engineer cannot become ECE engineer. அதனால electronics and communication engineer EEE படிச்சிட்டு நீங்க கோடிங் ஸ்கில்ல லேர்ன் பண்ணீங்கன்னா ஐடி கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் யூபிஎஸ்சி சொல்லப்படக்கூடிய என்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் ESE என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி ஐஏஎஸ்ஓ இது வந்து ஐஇஎஸ் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு வந்து 4 டிபார்ட்மெண்ட் தான் எலிஜிபிள், சிவில், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், இசிஇ. ஸோ இந்த இதனால உங்களுக்கு மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் நிறைய வந்து போஸ்ட் வந்து ட்ரிபிள்இ மாணவர்களுக்கு வந்து இந்த டிஎன்இபி, ஈவன் வந்து வாட்டர் போர்டு, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ட்ரிபிள்இக்கு இருக்கு. அது இல்லாமல் ஐடி கம்பெனிக்கும் போகலாம். அதனால நல்ல கல்லூரிகள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி வேணும் யாரெல்லாம் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு கிடைத்தால் அந்த கல்லூரிக்கு போங்க. கிடைக்கலனா அடுத்த தாட் கொஞ்சம் கூட யோசிக்காம கட்டாயமா நீங்க இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் போன்ற துறைகளை எடுத்து உங்களுக்கு பிடித்த வண்ணம் நீங்கள் படிச்சு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் அடைய முடியும். ஓகே, அடுத்து திருப்பூர்ல இருந்து பவதாரணி உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்னோட கட் ஆஃப் வந்து 193.25 வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து டிஎன்ஏயூல பிஎஸ்சி அக்ரி சீட் கிடைக்குமா? என்னோட கம்யூனிட்டி வந்து எம்பிசி. திரு ஜெயபிரகாஷ் காந்த், எம்பிசில 1 இயரா அல்லது ரெகுலர் எம்பிசியா? ரெகுலர் எம்பிசி தாங்க சார். ரைட், அப்போ வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. மேபி வந்து சப்போஸ் வந்து கண்டிப்பா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கண்டிப்பா பிஎஸ்சி அக்ரி கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ்ல டிபெண்ட்ஸ் ஆன் தி வந்து எப்படி இந்த வருஷம் போகுதுன்னு பார்க்கலாம். பட் கண்டிப்பா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அக்ரி படிக்கும் போது கூட வந்து நீங்க வந்து அக்ரி சைட்லயே வந்து நிறைய டெவலப்மெண்ட். இன்னைக்கு கூட நீங்க அக்ரிகல்ச்சருடைய பட்ஜெட் நீங்க படிச்சீங்களோ இல்லையான்னு தெரியல, கேட்டீங்களோன்னு தெரியல. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் இஸ் பிளானிங், எஸ்பெஷலி இன் சாயில் சீட் டெவலப்மெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த மிஷினரி ரிலேட்டட் வந்து அந்த டெக்னாலஜியை வந்து இன்டெகிரேட் பண்ணு. ஸோ இந்த இது வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணிட்டு நம்மளுடைய அக்ரிகல்ச்சர்லயே வந்து வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு நீங்க வந்து தான் கவர்மெண்ட் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க, போத் சென்டர் ஆகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது தாராளமா படிக்கலாம் ஈவன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல. பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல படிக்கும்போது நீங்க வந்து தயவு செய்து நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கல்லூரி அது ஆர்ட்ஸ் படி, சயின்ஸ் படி, இன்ஜினியரிங் படி, எது படிச்சாலும் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து திறமையை வளர்த்துக்கிட்டா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கோவையிலிருந்து அனிருத் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க அனிருத். சார் நான் என் கட் ஆஃப் வந்து 188.42 வந்திருக்கு சார். சரி, ஓசி கம்யூனிட்டி சார். நான் எனக்கு ஏதாச்சும் நல்ல காலேஜ் கோயம்புத்தூர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எந்த படிப்புக்கு? சிஎஸ்சி. திரு அஸ்வின் சொல்லுங்க. என்னப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசியா? இசி, ட்ரிபிள்இ, ஐடி சார். இந்த 4 டிபார்ட்மெண்ட்ல சார். அதாவது நல்ல காலேஜ் அப்படின்னு நீங்க எடுத்து பாக்குறப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி டெக், சிஐடி இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாம் இருக்கின்றன. அதற்கு கீழே போறப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கல்லூரிகள் எல்லாம் ஒரே ரேங்கிங்ல தான் இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு பிஹெச்டி டெக்ல வேணும்னா உங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கிடைக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் பிஹெச்டி டெக்ல. இட் இஸ் a very branded one. நல்ல காலேஜ்ல படிக்கிறப்ப எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு அந்த பிராண்ட் நேம் இருக்கும். பிளஸ் நீங்க வழக்கம் போல கோடிங் ஸ்கில்ல கத்துக்கோங்க. சிஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரிலையபிள் டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கறனால மேபி சிவில் இன்ஜினியரிங்கோட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது போல வந்து தியாகராஜ் ஜிசிடி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடைக்கலாம். ட்ரிபிள்இ சம்டைம்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழே வரக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங்க்கு போறதுக்கு முன்னாடி மேபி யூ கேன் சி லைக்
நீங்க ஈவன் பிஹெச்டி ஐடெக் செக் பண்ணிட்டு கூட நீங்க கீழே இறங்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கான சாய்ஸ் ஈசி வரைக்கும் போறீங்க. 4 சப்ஜெக்ட். இப்ப சில அட்டானமஸ் காலேஜ் உடைய நாம ஒரு 20 அட்டானமஸ் காலேஜ் உடைய சிலபஸ் எடுத்து நாங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இசிக்கும் ட்ரிபிள்இக்கும் கிட்டத்தட்ட 70 இருந்து 75% வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் காமனா இருக்கு. ஒரு 5 இருந்து 6 சப்ஜெக்ட் தான் டிஃபரெண்டா இருக்கு. நிறைய மாணவர்களுக்கு இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஐஐடிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஐஐடிஸ் தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 15 ஐஐடிஸ்ல வந்து there is nothing like electronics and communication engineering. It is electrical engineering only. This electrical engineering is the combination of electronics and communication engineering, electrical and electronics engineering, even electronics and instrumentation engineering. அதனால மாணவர்கள் வந்து electronics and communication engineering க்கு வந்து சாய்ஸ் கொடுக்கிறது, ஆனா ட்ரிபிள் க்கு கொடுக்கல அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரியலி ஒரு எப்படின்னா நம்மளே அறியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுல பாக்குறோம். அதனால படிப்புக்கும் கூட கூடுதலாக அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நேரம் முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ இந்த நிகழ்ச்சி முழுக்க கொடுக்கப்பட்ட இந்த ஆலோசனைகள் என்பது கட் ஆஃப்னுடைய நிலவரம், முந்தைய ஆண்டோட அந்த நிலவரங்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகு இந்த ஆண்டு என்னவாக வாய்ப்பு இருக்கும் என்ற அடிப்படையிலான ஆலோசனைகள் தான். இதனை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பித்தலை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். ஆனால் விண்ணப்பித்தால் கிடைக்குமா கிடைக்காதா என்பதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த செகண்ட் ஆப்ஷனையும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி என்பது வழங்கப்பட்டது. இவ்வளவு நேரம் மாணவர்கள் பெற்றோர்களுடைய அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் அளித்தமைக்கு நன்றி. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.